இன்னொன்று சிம்பிளான ரசம். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டாலும் இப்போ சில பேருக்கு புளி வந்து ஒத்துக்கலை, அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரசம் பண்ணி சாப்பிட்லாம். புளி இல்லாத தக்காளி ரசம், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரசம். இதுக்கு வந்து பேர், இந்த ரசத்துக்கு பேர் என்ன? தக்காளி மிளகு ரசம். தக்காளி மிளகு ரசங்க. மிளகு ரசம்னா அது வந்து புளி இல்லாமல் தக்காளி சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து முழுங்கிறது தான் வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, நாட்டு தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் வரலாம் பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம், சீட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த ஒரு 2 தக்காளி முதல்ல இது மாதிரி பியூரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. புளி கரைக்கிறதுக்கு பதிலாக தக்காளி பியூரி. அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு, ஒரு மிளகா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம். இவ்வளோ தான் இதுக்கு வேணுங்கிறது. இப்போ பண்ணலாமா? இப்போ வந்து எல்லாம் ரெடி. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. இதுக்கு நெய் தான் தாளித்து போடணும். ரசத்துக்கெல்லாமே எப்போவுமே நாங்கள்லாம் நெய் தான் தாளித்து போட்டோம் எண்ணெயோட. ஸோ கொஞ்சோண்டு நெய் விட்டு அது உருகினோடனே கடுகு போட்டுக்குவோம். கடுகு, மிளகா வத்தல் வந்து சும்மா வாசனைக்கு தான், அது ஒன்றும் காரம்லாம் ஏறாது. போட்டு இன்னும் வெடிக்கலை. கொஞ்சம் கருவேப்பிலையா? கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அதுவும் பொரியட்டும். கொஞ்சம் ஜீரம் போடுங்க, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வாசனை. ஜீரம் போட்டு மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இது ரொம்ப வறுக்காதீங்க, ஒரு மருந்து வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் இதை தக்காளி இது இந்த ரசங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் தண்ணியை. அந்த மிளகு வாசனை வருது கப்புன்னு. ரொம்ப நாள் மிளகா வறுக்காதீங்க, ஒரு மருந்து வாசனை வந்துடும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க. அப்புறம் பெருங்காயம். உப்பு போட்டியோ? இவ்வளோதான். இது உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வச்சுக்கணும் ரசத்தை. அப்புறம் உப்பு இல்லையா? கடைசியா எல்லாம் போட்டாச்சு. இதுதான் ரசம். இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. கடைசியில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும், அவ்வளோதானா? உப்பு போட்டு ரசம்னாலே எப்பவும் கொதிக்கக்கூடாது, நுரைச்சி வரணும். அப்படியா? தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் நுழைச்சி வந்தோடனே இந்த ரெட்டாக கலராக தெரியும். அப்போ வந்து இறக்கி வச்சு இப்படி வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, சாரி, எங்கே வருது ரெட்டா? கொதிக்க மேலே தெரியல? ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த தக்காளி நுரை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நுரைக்கணும். கொஞ்சம் நுரைக்கட்டும். அவ்வளோதான். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது நான் மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறது இல்லையா? இது எல்லாம் சேர்ந்து கலராக வருது பாருங்க, தக்காளி கலர் நுரை. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அணைச்சிட்டு கொத்தமல்லி போடுங்க, அவ்வளோதான். மிளகு, தக்காளி மிளகு ரசம். தக்காளி மிளகு ரசம் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.